ஹலோ நண்பா. 2023 பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆக போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா 2023 எக்கச்சக்கமான மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு. அப்கமிங் பார்த்தீங்கன்னா 2024 பொங்கலில் பார்த்தீங்கன்னா எந்த மூவிஸ் வரும்னு உங்களுக்கு மோர் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஒரு 5 மூவிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நல்ல ஹைப்போட படமெல்லாம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 5 பெஸ்ட் மூவிஸாக நான் சொல்ல போகிறேன். அதை கண்டிப்பாக போய் நீங்கள் தேட்டரில் செக் அவுட் பண்ணி பார்க்குறேங்க. நீங்கள் எந்த மூவி பார்க்கணும் இந்த வீடியோ எண்டில் டிசைட் பண்ணிக்கோங்க. வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள். அது என்னென்ன மூவிஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா லால் சலாம். இந்த மூவி பார்த்தீங்கன்னா யார் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நடிச்சிருக்காரு ஹீரோவாக. இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட பொண்ணு தான், ரஜினியோட பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா டேரக்டர் பண்ணியிருக்கிற அந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த். இந்த மூவி பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷாலும் பார்த்தீங்கன்னா ஒரு ரோல் நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி படம்னு பார்த்தீங்கன்னா என்னமோ ஒரு முஸ்லீமான ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மாதிரி இந்த மூவி கொண்டு போகிறாங்க. படம் ட்ரெய்லராக ரிலீஸ் ஆயிடுச்சு. பொங்கலுக்கு படம் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக எல்லாம் செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேட்டரில் போய் பாருங்கள். தலைவருக்காக சூப்பராக இருக்கும். செகண்டாக இருக்கிற மூவி என்ன பார்த்தீங்கன்னா அயலான். இந்த மூவி பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிச்சிருக்காரு. நம்ம இன்டர்நெட் படத்தோட டேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை டேரக்ட் பண்ணியிருக்காரு. ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கோட பார்த்தீங்கன்னா படம் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிலீஸ் ஆக வேண்டியது டிலே ஆகி பார்த்தீங்கன்னா கடைசியாக பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஏலியன் கேட்டகரியாக இந்த மூவி கொண்டு போயிருப்பாங்க. ஸ்பேஸு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஎஃப்எக்ஸ் ஆர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களாமா. ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஃபிக்ஷனாக ஒரு மூவி தமிழ் சினிமாவில் வரப்போகுது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பயங்கரமாக இருக்குது. ஏலியன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாம் செக் அவுட் பண்ணி பார்க்கணும். பொங்கல் டைமில் பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஓடும். அந்தளவுக்கு அந்த டேரக்டர் மேலே நம்பி இருக்குது. சூப்பராக படத்தை மேக்கிங் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரும் அருமையாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டில் தேர்டாக இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா அரண்மனை 4. இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா சுந்தர் சி, தமனா, ராசி கண்ணாவில் பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூசுவலாக பார்த்தீங்கன்னா அரண்மனை அந்த பாட்டோட ஸ்பின் ஆஃப் தான் இருந்தது. அரண்மனை படத்தோட பார்த்தீங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 3 எல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 4th பார்ட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்போது இல்லை ஒரே கதையை திருப்பி எடுத்துருக்கிற மாதிரி இந்த கதையில் ஏதோ ஒரு வேறு மாதிரியும் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொண்டு போயிருப்பாராம். பார்ப்போம். ஆஸ் யூசுவலாக இருந்துச்சுன்னா அந்த படத்தை பார்த்தீங்கன்னா இப்படி கொண்டு போயிருப்பாங்க தெரியல. படம் ரிலீஸ் ஆனது தெரியும். பொங்கல் டைமில் பார்த்துக்கலாம் இந்த படத்தை. 4th இருக்கிற மூவி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் மில்லர். இந்த மூவியில் யார் நடிச்சிருக்கா பார்த்தீங்கன்னா தனுஷ் பார்த்தீங்கன்னா பிரியங்கா மோகன் பார்த்தீங்கன்னா ஹீரோயினாக நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர கெட்டப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர லுக்காக தாடியெல்லாம் வச்சுட்டு லாங்கர் வச்சுட்டு இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு வார் ஆக்ஷனாக கன் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிக் டைமில் நடந்த மாதிரி ஒரு இந்த மூவி கொண்டு போயிருப்பாங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்த்தீங்கன்னா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஒரு 2023 பார்த்தீங்கன்னா பயங்கர மோஸ்ட்டாக பேசப்பட்ட மூவி லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மூவி ஒன்று இருக்குது. பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது பொங்கல் டைமில். 5th இருக்கிற மூவி பார்த்தீங்கன்னா மேரி கிறிஸ்மஸ். இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஹீரோவாக நடிக்கிறாரு. இந்த ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா கத்ரீனா கைஃப். இந்த டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்திலேருந்து எடுத்திருக்காங்க இந்த மூவியை. இந்த பார்த்து வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட தான் வருது. ஹிந்தி மூவி டேரக்டருங்கிற வேறு விஜய் சேதுபதி நடிச்சிருக்காரு ஹீரோவாங்கிற போது படத்தை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டேஷன் இருக்க தான் செய்யும். ஆஸ் யூசுவலாக பார்த்தீங்கன்னா படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது. இந்த பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா எந்தெந்த படம் பார்க்கலாம்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த 5 மூவிஸில் நீங்கள் எது வேணால் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். 5 பார்த்தீங்கன்னா ஒர்த்து வாட்சிங்காக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூவி ரிவ்யூ நம்ம சேனலில் போட போகிறோம். அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம சேனல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். சூப்பராகவும் இருக்கும்.